நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்று கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீதி வழங்குவதற்காகவே ஆபரேஷன் சிந்தூர், இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற தலைப்பிலே நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சிகள், ஆளும் கட்சி உறுப்பினர்கள், சமநிலை அனைவரும் இந்திய நாட்டிற்காக நாங்கள் பிரதமரோடு ஒருங்கிணைந்து நிற்போம் என உறுதிமொழியை அளித்திருக்கிறார்கள். ஒரு தேசத்தினுடைய தேசபக்தியும் இறையாண்மையும் நாங்கள் அனைவரும் தேசியவாதிகள் என்பதுதான். அந்த அடிப்படையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் தனது அறிக்கையில் இந்திய மண்ணின் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும் ஒவ்வொரு குடிமகனும் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கரங்களை வலுப்படுத்த வகையில் நாட்டில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் கூட அவர் தனது இந்த செய்தியை, செவ்வியை ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் வழங்கியிருக்கிறார். இந்த செய்தியோடு நாம் இன்றைக்கு நீதி வழங்குவதற்காகவே ஆபரேஷன் சிந்தூர், இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பேசுவோம் வாருங்கள். இந்த தாக்குதல்கள் குறித்து சர்வதேச பார்வை, இந்தியாவினுடைய நிலைப்பாடு, நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தோழர் ரங்கராஜ் அவர்கள் எம்மோடு இணைகிறார். துக்ளக் வாசகர் குழுவிலிருந்து மரியாதைக்குரிய டிடிஎஸ் ரவிச்சந்திரன், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு ஹிதாயத்துல்லா, இவர்களோடு கடற்படை ஓய்வு பெற்ற அதிகாரி திரு சேவியர் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். வணக்கம் சேவியர் சார். வணக்கம் சார். சார், இன்றைக்கு இந்த தாக்குதலை குறித்து ஒரு கடற்படை அதிகாரியாக நீங்கள் புரிந்தது, இதனுடைய எதிரொலிப்பு, பின்னால் நடக்க வேண்டிய விவகாரங்கள், இதையெல்லாம் சொல்லுங்க சார். அதற்கு பின்பு நாம் விவாதத்தை முன்னெடுப்போம். நன்றி. முதல்ல இந்த ஜெயா பிளஸ் டிவி நிறுவனத்திற்கும் அதை சார்ந்த ஊழியர்களுக்கும் முதற்கண் என்ன வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது முதல்ல இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்ன? சிந்தூருங்கிறது ஒரு பாகிஸ்தானில் ஒரு மாவட்டம். அதில் தான் தீவிரவாதிகள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அதில் ட்ரைனிங் எடுத்தவர் தான் ஒரு கசாப்னு ஒரு 26 வயது இளைஞர் பம்பாய் தாஜ்மஹால் ஹோட்டலில், உங்களுக்கு தெரியும், 1999 நடந்த அந்த தாஜ்மஹால் 2008 அந்த தாக்குதலுக்கு 26 வயது இளைஞரான கசாப் கிட்டத்தட்ட 48 பேரை ஒரு தனி மனிதராக சுட்டு வீழ்த்தினார். அவரை உயிரோட பிடிச்சி இந்தியா தூக்கு தண்டனையும் வழங்கியது இந்திய மண்ணிலேயே. அதனால அந்த மாவட்டத்தின் பெயராக இந்த ஆப்ஸ் சிந்தூர் ஆப் அப்படின்ட்டு நமது பாரத பிரதமர், நம்ம இந்தியா அறிவித்துள்ளது. வெரி குட். இப்போ நம்ம நடக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இந்தியாவை பொறுத்தவரையில் அமைதியை தான் ஏற்படுத்துறாங்க. அதுக்கு அமைதியை நிலைநாட்டுறது தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தீவிரவாதிகள், இந்த பஹல்காம் நடந்த போராட்டத்தில் முக்கிய காரணமாக தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோள். மற்றபடி பாகிஸ்தானுடன் சண்டை போடுறது நம்ம குறிக்கோள் கிடையாது. தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும், அதுதான் முக்கியமான எண்ணமாக கருதப்பட்டு நேற்று கூட நைட்டில் ஆப்ரேஷன்ஸ் நடந்துச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தீவிரவாதம் இந்தியா உட்பட மற்ற அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், எந்த நாடுமே ஆதரித்ததில்லை. அவர்கள் நாட்டு எல்லைக்குள் மக்களை கொன்று குவித்தவர்களை விட்டதில்லை. இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேல் அந்த சண்டையெல்லாம் முக்கிய காரணம் இதுதான். அதே மாதிரி
தீவிரவாத செயல்கள் வந்து இந்தியா அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. ஒரு 3 வருஷம் கேப்பு, 4 வருஷம் கேப்பு, புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும், பம்பாய் ஹோட்டல் தாக்குதலாக இருக்கட்டும், நம்ம கோர்ட்லேயே வந்து நம்ம பார்லிமெண்ட்லேயே வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்கலன்னா அது உலக நாடுகள் மத்தியில், இப்போ உலக நாடுகள் எல்லாமே நமக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. 1971 வாரில் பார்த்தீங்கன்னா இந்தியா தனிச்சு நின்றுச்சு. ரஷ்யாவை தவிர மற்ற நாடுகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சைனாவை தவிர எல்லா நாடுகளும், பிரான்ஸாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வல்லரசு நாடுகளும் இந்தியாவுக்கு நாங்கள் உதவுறோம் தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு அப்படின்ட்டுன்னு நமக்கு துணையாக நிற்கிறாங்க. இது உண்மையிலே நமது பிரதமருக்கும் நமது நாட்டுக்கும் கிடைத்த நற்பெயரின் விளைவு தான் இது. சரி. ஆக இப்போது உள்ள சூழ்நிலையில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆர்மியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கும், எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. அதாவது இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. 1971 வாரிலெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இதாக ஆகலை. சொபிஸ்டிகேட்டட் வெப்பனாக இருக்கட்டும், டெக்னாலஜி, கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ இருக்க அளவுக்கு இல்லை. இப்போ எவ்வளவோ முன்னேற்றம். அதனால் நம்ம இந்த சண்டை வந்து எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது ஒன்று. எல்லா கட்சிகளும் பிரதமருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். ரைட். ஈவன் யூஎன்ஓவே வந்துருச்சு. மற்ற மேற்கத்திய நாடுகளுடைய ஹையர் அஃபிஷியல்ஸில் எல்லாத்துட்டையும் கான்டாக்ட் பண்ணி நமக்கு ஆதரவாக தான் எல்லாமே இருக்காங்க. சரி. இது மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு வந்து பொதுமக்கள், அப்பாவி மக்கள், அதாவது அவங்க நோக்கம் வந்து இவங்க அந்த 370 ஆர்டிக்கிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் காஷ்மீரில் கிட்டத்தட்ட ஐ திங்க் 85,000 பேர் கூடி வந்திருக்காங்க நம்ம இந்தியாவில் அந்த பொதுமக்கள். ஸோ இதை பிடிக்காம நம்ம ஆக்கிரமிச்ச இதில் வந்து அவங்க இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணுறாங்களே, நல்ல சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு உலக நாடுகள் மத்தியில் இது ஒரு பிளாக் ஸ்பாட்டாக, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதை உண்டாக்கணும், ஒரு இதை மனப்பான்மையை உண்டாக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் சரி இந்த தாக்குதல் நடந்தது. திரு சேவியர், நான் முதல் கட்ட உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இணைப்பில் இருங்க. திரு ரங்கராஜ் சார், இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த உலக நாடுகளிலும் ஒரு டிசென்ட் வாய்ஸாக மாறுபட்ட கருத்துக்கள் கடந்த காலங்களில் இருந்தாலும் ஒரே குரல் இந்தியாவுக்கு ஆதரவு அப்படிங்கிறாரு. இந்த தாக்குதலை நீதி வழங்குவதற்கான ஆப்ரேஷன் சிந்தூர் உங்களின் பார்வையில் ஒரு மூத்த பத்திரிகையாளராக? உலகம் தீவிரவாத தாக்குதல்கள் உலகம் முழுவதும் நடக்குது. ஆனால் 9/11க்கு பிறகு தான் ஒரு பல நாடுகளில் ஒரு மாற்றம் வந்தது. உதாரணத்துக்கு அமெரிக்கா. அதுவரை எல்லா பக்கத்திற்கும் தங்களுடைய ஆயுதங்களை விற்று லாபம் சம்பாதிக்கின்ற ஒரு குறிக்கோளாக தான் அமெரிக்கா வைத்திருந்தது. தொட்டிலையும் ஆட்டிவிட்டு குழந்தையும் கிள்ளி விடுற மாதிரி அமெரிக்கா தீவிரவாதிகளுக்கும் கொடுப்பார்கள், ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் ஆயுதங்கள் கொடுப்பார்கள். இது போல் நடந்தது. 9/11 அமெரிக்கா அந்த தாக்குதலுக்கு பிறகு தான் அமெரிக்காவே தீவிரவாதத்துக்கு இனி நாம் ஆதரிக்கக்கூடாது, அதுக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தது. அதே போல் மற்ற நாடுகளும், மேற்கத்திய பல நாடுகளும் அதே போல் ஒரு நிலையை எடுத்து பல நாடுகளில் தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு நிலை எடுப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் 9/11 ஒரு தாக்குதல், ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதற்கு பிறகு எந்த நாட்டில் எந்த தீவிரவாத இது நடந்தாலும் சர்வதேச அளவில் கண்டிக்கிறார்கள். உதாரணத்துக்கு இலங்கையில் நடந்த சம்பவங்கள் ஐரோப்பாவில் பல இடங்களில் நடக்கின்றன. அதையெல்லாம் வன்மையாக கண்டிக்க தான் செய்கிறார்கள். இப்போது நமக்கு இருக்கிற பிரச்சனை என்பது தீவிரவாத தாக்குதல் நடக்குது. நம்ம ஒரே சீரான ஒரு பார்வையாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அதாவது நம்ம ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது குறை சொல்வது,
அவங்க வந்து ஃபெயிலியர், அவங்க வந்து வீக்கு, அவங்க ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க, இப்படிலாம் கமெண்ட் அடிப்பது. நம்ம ஆட்சியில் எடுக்கும்போது குறை சொன்னால் அது தேசபக்தி, குறை சொன்ன நீ வந்து தேசபக்தி இல்லாதவர்கள், நாட்டுப்பற்று இல்லாதவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. 2008 மும்பையில் நடந்த கலவரத்துக்கு பிறகு ஆயிரம் இருந்தாலும் அன்றைய ஹோம் மினிஸ்டர் சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா செய்தார். மகாராஷ்டிராவில் விலாஸ்ராவ் தேஷ்முக் முதலமைச்சர், கடல் வழியாக வந்த தீவிரவாதத்துக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி பொறுப்பாக முடியும்? அது சர்வதேச அளவில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லை ஏதோ பல்வேறு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் நெட்வொர்க். இருந்தாலும் விலாஸ்ராவ் தேஷ்முக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாங்க, ஓனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த அட்டாக். அப்போது எதிர்கட்சியில் இருந்தவங்கெல்லாம் ராஜினாமா செய்யணும்னு சொன்னாங்க, ராஜினாமா பண்ணாங்க, ஏதோ காரணத்துக்காக பண்ணாங்க. ஆனால் இப்போ நாட்டில் இருக்கிற நிலைமை எப்படின்னா, ஒரு அட்டாக் நடந்த பிறகு நம்ம எப்படி பதிலடி கொடுக்கலாம், நம்மளோட பதிலடி எப்படி இருக்கணும், இப்படி தான் கவனம் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு ஏதோ நடந்த பிறகு வெள்ள நிவாரணம் கொடுத்தா சரியாயிடுது, மழை பெஞ்சு நிவாரணம் கொடுத்தா சரியாகப்படுது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2001 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசெம்பிளி ஸ்ரீநகரில் தாக்கப்பட்டு 38 பேர் இறந்தாங்க. ஆமாம், இதே காஷ்மீரில். ஆமாம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர் 2001 இந்தியாவுடைய பார்லிமெண்ட் அட்டாக். அப்சல் குரு தூக்கில் போட்டது பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் என்டிஏ கவர்மெண்ட்டில் இருக்கும்போது நடந்தது. 13 2001 திமுக. திமுக தான் பிரதம மந்திரி திரு அடல் பிஹாரி வாஜ்பாய். ஆமாம், என்டிஏ கவர்மெண்ட்டு அது இருந்தது. அதில் 6 டெல்லி போலீஸ் சார்ந்தவங்களும் 2 போலீஸ் செக்யூரிட்டி சார்ந்தவங்களும் ஒரு கார்டனர் தோட்டக்காரர், இவங்கெல்லாம் ஒரு 9 பேர் ஒரு காரில் வந்து பார்லிமெண்ட் உள்ளே வந்து அட்டாக் பண்ணாங்க. நடந்தது சார் 24 செப்டம்பர் 2002 அக்ஷர்தாம் டெம்பிள் குஜராத்தில். ஆமாம், அங்கே சீஃப் மினிஸ்டராக வந்து நரேந்திர மோடி. ஆமாம். இது அப்போது அங்கே தீவிரவாதிகள் தாக்குனது 33 பேர் இறந்தாங்க, 80 பேர் காயமுற்றார்கள். அது ரொம்ப முக்கியமான தாக்குதல் அக்ஷர்தாம் கோயில். அக்ஷர்தாம். அதே போல் நீங்கள் இது எடுத்தீங்கன்னா 2019 14 பிப்ரவரி புல்வாமா தாக்குதல். அதை இப்போது இந்த கவர்னர் சத்யபால் மாலிக்கு தரை வழியாக சிஆர்பிஎஃப் கொண்டுருவானா, பல்வேறு தாக்குதலுக்கான மிரட்டல்லாம் இருக்குது, பிளேனில் கொண்டாங்கன்னு சொன்னார். அவருடைய அட்வைஸை மத்திய அரசு கேட்கல. வெளிப்படையாகவே இப்போ அதற்கான அறிக்கையும் தொடர்ந்து விட்டுட்டுருக்காரு. அந்த அறிக்கை விட்டது காரணம் அவர் மேலே இப்போ சிபிஐ இன்கொயரி. அந்த கவர்னர் சத்யபால் மாலிக்கு அவர் சொன்னது 2019 இது நிச்சயம் தவிர்த்திருக்கலாம், ஏர்கிராஃப்ட் மூலமாக சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், தரை வழியாக கொண்டு வந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ இறந்தது எவ்வளோ பேர்? 40 சிஆர்பிஎஃப். 45 பேர் 40. புலிவரத்தோடு உங்களுக்கு கரெக்டான புலிவரம் உங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ புல்வாமா, அதாவது தீவிரவாத சம்பவம் என்பது எல்லா ஆட்சியும் நடைபெறுது தான். இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே என்டிஏ இல்லை பிஜேபி ஆட்சி. இந்த சம்பவங்கள் நீங்கள் 2008 விட்டீங்களே? 2008 தான் தொடங்கினேன் நான். அஜ்மல் கசாப் சொன்னீங்களா? நான் 2008 தான் தொடங்கினேன் மும்பை அட்டாக். அப்புறம் இங்கே எல்லா தாக்குதலும் நடக்குது எல்லாருடைய ஆட்சியிலையும். அதில் இந்த கட்சி ஆட்சி செய்யும்போது தீவிரவாதம் அதிகமாக இருக்குது, நாங்கள் ஆட்சி செய்யும்போது தீவிரம் கம்மியாக இருக்குது, இல்லை நாங்கள் நாடு எவ்வளோ சேஃபாக செக்யூராக வச்சுருக்கோம், இந்த ஒரு மாயை வந்து உருவாக்க பார்க்குறாங்க. இந்த எல்லா சம்பவத்திலையும் அரசியல் தான். இல்லை அப்படி இல்லையே, தேவையில்லாத ஒரு அரசியல். புல்வாமா தாக்குதல் நடத்தும் போது இவங்க ஆட்சி நடந்துச்சு, பாலாகோட் அட்டாக் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்திருக்கு, நடந்திருக்கு, சரி ஒரு அரசாங்கம் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷனை கொண்டு வந்து அதுதானே செய்ய முடியும். இல்லை இதில் அதுக்கு சொல்ல வரேன் நான். இன்னைக்கு வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது இப்போ நம்ம மாமியார் உடைச்சா மண்குடம், மருமகளை உடைச்சா பொன்குடம், இந்த மாதிரி பழமையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுவும் இங்கே பொருந்தும். ஏன்னா எப்போ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கும் போது உங்களுடைய ஃபோர்ஸஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்று செக்யூரிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இது நம்ம ஆராய பண்ணோம். ஆனால் தொடர்ந்து சம்பவம் நடந்துருக்கு. இப்போ டிமானிட்டைசேஷன் நடந்து அந்த பணத்தினால டெரரிஸ்ட் வந்து பணத்தை மிஸ்யூஸ் பண்ணி காஷ்மீரில் டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் செய்கிறாங்கன்னு பிரைம் மினிஸ்டருடைய டெலிவைஸ்ட் அட்ரஸ் முக்கியமான காரணம் டிமானிட்டைசேஷன் அதை சொன்னாங்க. ஆனால் தீவிரவாதம் காஷ்மீரில் முடிந்ததா இல்லை. அப்போது மொத்தம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, டோன்ட் கோ பை த சர்ஃபேஸ் பாயிண்ட் ஆஃப் திங்ஸ். நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய செக்யூரிட்டி அப்பரேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு விஜிலண்ட்டாக இருக்கோம்,
இது எந்த அளவுக்கு இது தவிர்க்கலாம் அப்படின்றதே அதிக கவனம் இருக்குமே தவிர சரி. நடந்த பிறகு நம்ம தாக்குதல் நடத்துறதுன்றது தட் இஸ் வெரி ஈஸி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கிருந்து பேசுவோம், இங்கிருந்து மிசைல் லாங் ரேஞ்ச் மிசைல் அனுப்புகிறோம், பாகிஸ்தானுக்குள்ளே என்டர் ஆகாமல் மிசைல் அனுப்புகிறாங்க. இப்போ நீ பாகிஸ்தானுக்குள்ளே என்டர் ஆகி அந்த இங்கே தீவிரவாதம் எங்கே அந்த பக்கம் தீவிரவாதம் எப்படி நடக்குதுன்னா காஷ்மீருக்குள்ளே பஹல்காம், புல்வாமா, அக்ஷர்தாம் இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள ஆட்கள் செய்கின்ற மேனுவலாக ஹியூமன் பீயிங்ஸோட நடக்கிற தீவிரவாத பார்லிமெண்ட் அட்டாக்கு. இப்போ நம்ம பதிலுக்கு நம்ம அனுப்புறது இங்கேருந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அனுப்புகிறோம் வித்தவுட் என்ட்ரிங் பாகிஸ்தான் ஸ்பேஸ். இங்கேருந்து மிசைல் அனுப்புகிறோம், இது வேறு. ஆனால் இங்கே இந்தியாவில் நடக்கிற தீவிரவாத அமைப்புகளுக்கு இங்கே நடக்கிற தீவிரவாத இதுக்கு லோக்கலாக ஒரு ஆதரவு கிடைக்குது என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. எதுக்கு அது சொல்ல வரேன், பொறுத்தவரை பாலிசி அதை சரி செய்யணும். காஷ்மீரில் தீவிரவாதிகளை ஐசோலேட் பண்ணணும், தேச விரோத சக்திகளை அவங்களது கருத்தை வீக்கன் பண்ணணும். ஆனால் மாறாக நம்ம என்ன செய்கிறோம், இந்தியாவின் பக்கம் நிற்கின்ற தேசியவாதிகளாக இருக்கின்ற டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ், மிதவாதிகள் இவங்கள நம்ம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி மெஹபூபா முஃப்தி 1.5 வருஷம் ஜெயிலில் வைக்கிறோம், அப்துல்லா ஃபேமிலி அவங்கள 1 வருஷம் வைக்கிறோம். அப்போது என்ன மெசேஜ் போகுதுன்னா தீவிரவாதிகளுக்கு பார்த்தீங்களா இந்தியாவோட நின்னீங்கன்னா அவங்களுக்கு தான் கதி, உங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ தீவிரவாதிகள் கை ஓங்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டாவது, காஷ்மீரை ஒரு மாநிலம் யூனியன் டெரிட்டரியாக மாற்றிங்கன்னா, ஏற்கனவே அட்டானமி அதிகமாக கேட்குற ஒரு மாநிலத்தில் யூனியன் டெரிட்டரி மாற்றினா அது என்ன ரியாக்ஷன் இருக்கும்? இப்போ ஒரு குஜராத் ஒரு மாநிலமோ தமிழ்நாடு ஒரு மாநிலமோ யூனியன் டெரிட்டரியாக மாற்றினா மக்கள் ஏற்றுவாங்களா? அப்போது காஷ்மீருடைய பாலிசி வந்து ஒரு லாங் டேர்ம் பாலிசி ஒன்று இருக்கணும். யூ மஸ்ட் ஸ்ட்ரெங்தன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் அண்ட் நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் வீக்கன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெரரிஸ்ட். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஒன்றா உயர்ந்துகிட்டே வராங்க. நீங்கள் வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டு அவங்க இருக்கிற உரிமையும் போயிடுது. இல்லை, அது வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்ற வந்து பெர்மனெண்ட் சொல்யூஷன் இல்லையா, ஒரு டெம்பரரியாக தான் பண்ணியிருக்கிறாங்க. வில் டிஸ்கஸ் தட், டைம் வில் கம் தேர். அப்புறம் அந்த மொமெண்ட் ஹேஸ் இட் பீன் ஸ்டில் ரெக்டிஃபைட் இந்த ப்ராசஸ், இட் இஸ் ஸ்டில் நாட் ரெக்டிஃபைட். அப்போது நீங்கள் எடுத்துகிட்டு பிடிங்கிட்டு 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு நான் வந்து உங்களுக்கு திரும்பி தரேன், ஒரு மிட்டாய் தர மாதிரி சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். அது ஏதாவது செக்யூரிட்டி காரணங்களா இருக்குமோ? வை ப்ளே வித் ஃபயர்? ரங்கராஜ் சார்ட்ட கேட்குறேன், அது அந்த மாதிரி டெரிட்டரியை மாற்றுறதுக்கு ஏதாவது காரணங்களா இருக்கும்? நான் என்ன சொல்கிறேன், நெருப்போட விளையாட வந்து அவசியமே இல்லை. தேவையில்லாமல் ஆங்கிலத்து அரமான போய் சொல்லுவாங்க, லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லை. ஓகே, அப்படி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை உண்டாக்கி இப்போ அதனால் ஒரு பதட்டத்தை உண்டாக்கி இப்போ இந்த இந்தியாவின் பால் நிற்கிற அரசியல் கட்சிகள் பெரிய சக்திகள் எல்லாம் இந்த தீவிரவாதிகள் இன்றைக்கி வந்து பார்த்து எழுதி நகையாடுறாங்க. நீங்கள் இந்தியாவின் பக்கம் நின்னா என்ன கதின்றது. அப்போ அந்த நிலை வந்து மாற்றணும். காஷ்மீரோட பாலிசி வி ஹேவ் டு சேஞ்ச் அண்ட் வி ஹேவ் டு ஸ்ட்ரெங்தன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் அண்ட் நேஷனலிஸ்டிக் ஃபோர்ஸஸ். சரி, டிடிஎஸ் சாருடைய கருத்தை நீங்கள் இது ஒரு அற்புதமான ஜனநாயக களம் சொல்லுங்கள். நாம் எல்லாருமே தேசத்துக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 8 மறைகாண்டவர்கள் காஷ்மீருக்குள்ளே பூந்தாங்க, நிராயுதபாணியாக இருந்தவங்களை தாக்கினாங்கங்கிறத பயங்கரவாதம்னு சொல்கிறதோ அல்லது தீவிரவாதம்னு சொல்கிறதையோ நான் ஏற்றுக்க மறுக்கிறேன். ஏன்னா தீவிரவாதம்ங்கிறதுக்கு வந்து வேறு சிந்தனைகள் உண்டு, இலக்கு உண்டு, நோக்கம் உண்டு, அதுக்குன்னு சில வழிமுறைகள் உண்டு, சரியோ தப்போ. குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் வந்து சார் அவங்க தாக்கினாங்க சார், நீங்கள் என்ன சார் உட்கார்ந்த இடத்துலேருந்து மிசைல் விடுறீங்க, இது என்ன சார் பெரிய விஷயம்? நீங்கள் போகணும், அங்கே போய் அவரை அடிக்கணும் பாகிஸ்தானை அப்படின்னா, பாகிஸ்தான் அதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லை சார். ரொம்ப ஏழை நாடு, அதுக்கிட்ட போய் சண்டைலாம் போடணுங்கிற அவசியம் யாருக்கும் இல்லை. கேள்வி என்ன, அந்த பேர் வைத்ததுலேருந்து தயவு செஞ்சு பாருங்கள், 26 பேர் இறந்துருக்காங்க. அத்தனை பேருடைய மனைவியும், ஒருத்தரது வந்து 4 நாளோ 5 நாளோ, ஒருத்தரது 2 மாதம். அப்போது காஷ்மீரி ஃபைல்ஸ்ன்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்களை சுட்டுட்டோ அல்லது ஓட சொல்லிட்டோ, சொத்தை விட்டுட்டு ஓட சொல்லிட்டோ, பெண்களை விட்டுட்டு போன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த தீவிரவாதம் இருந்தது. ஆனால் அது எந்த அளவுக்கு இங்கே படிப்பறிவோடு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்களை சுட்டுட்டு, அதுவும் நிராயுதபாணியாக நின்றவனை சுட்டுட்டு, இவனுக்கு என்ன தீவிரவாத பின்புலம் இருக்கும்? யாரை அனுப்பியிருப்பாங்க? ஏதோ மரக்காயிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்கிறத தவிர வேறு எதுவும் கிடையாது. இவன் என்ன ஏதாவது இலக்கு வச்சு டார்கெட் வச்சு அங்கேருந்து அனுப்பப்பட்டு செய்தானா அப்படின்னா அதுக்கு நான் பின்னாடி வர்றேன். அப்போது அந்த பெண்ணை பார்த்து அவன் சொல்கிறான், மோடிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தான் சிந்தூர்னு பேர் வச்சார் இந்த ஆப்ரேஷனுக்கு. சிந்தூருக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிந்து நதியை பற்றி உங்களுக்கு தெரியும், அது ஏற்கனவே நம்ம தட்டிட்டோங்கிறது உண்டு. இமான்ஷி
விஜய் நகர்வாலனுடைய மனைவிக்கு இந்த ஆப்ரேஷனை 13வது நாள், நம்ம ஊர்லலாம் எரிச்சா அஸ்தி கரைக்கிற நாள்னு சொல்லுவாங்க, கரெக்டாக கொடுத்து விட்டாருங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஹஃபீஸ் சயீதுடைய குடும்பம் அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா, குடும்பம் ஏதோ சிவிலியன் ஸ்பாட்டில் இருந்து அவர்கள் தாக்கப்படலை. அவர்கள் இறந்தது அப்படிங்கிறது வந்து தீவிரவாத முகாம்களை அன்றைக்கி அடுத்த நாளே 40 முகாம்களையும் நம்ம வந்து டார்கெட் பண்ணிட்டோம். இந்த 40 முகாம்களையும் அடுத்த நாளே தூக்குறதுங்கிறது தான் எப்படி புல்வாமாவில் கோழைத்தனமாக வந்து வேலையை செஞ்சாங்களோ அதுக்கு அடுத்த நாள் நடந்ததோ அந்த மாதிரி தான் அதை பிளான் பண்ணி. ஹபீஸ் சயீதில் அசத் மசூர். அப்போது நம்ம உடனே என்ன சொல்கிறோம், புல்வாமாக்கு நம்ம மாலிக் சொன்னாருங்க, அவர் இதெல்லாம் பொய்யுங்க, அது மாதிரிலாம் நடக்கலை. அப்புறம் ஒரு ரைடில் ஒரு வீட்டிலேருந்து கோடி பணம் எடுத்ததெல்லாம் அரசியல் வரலாறு. உமர் அப்துல்லா இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, அவர் அவசரத்தில் வச்சுருந்தாங்க அவங்க அப்பாவை, முஃப்தி வந்து ஆட்சியே செய்ய விட்டோம், 2.5 ஆண்டு ஆட்சி செய்ய விட்டோம், அதுக்கப்புறம் அவங்க தான் கலைச்சிட்டு போனாங்க. அவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் தான் நம்ம பண்ணது கரெக்டாக தப்பான்னு தெரியும். ஐயா, இந்த 8 பேர் வந்து சுட்டதே எதுக்கு தெரியுமா, 370 நீங்கள் நீக்கினதுனால தான், லடாக்கை பிரித்ததுனால தான். பாண்டிச்சேரி எத்தனை வருஷமாக நீங்கள் ஸ்டேட் ஆக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஏன் இன்னும் ஆக்கலை? இது எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது அடிப்படையில். இப்போது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே சிவிலியன்களை தாக்குவதே என்னுடைய நோக்கம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களை தாக்குவதே என்னுடைய நோக்கம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரியை தாக்குவது கூட என்னுடைய நோக்கம் இல்லை. இந்த நாட்டுக்கு எது வந்து புறையூறி ஒரு கேன்சராக இருந்து கொண்டிருக்கோ அந்த கேன்சரை நீக்குவது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். இதுதான் சுயசிந்தனை உள்ள, சகிப்புத்தன்மை உள்ள, சனாதனத்துக்குள்ளே வந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை நேசிக்கின்ற ஒரு தலைவன் செய்யக்கூடிய பதிலாக அந்த இடத்துல வந்து சேருது. பிபிசியில் இன்றைக்கி என்ன போடுறாங்க அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான் மேனேஜ்டு காஷ்மீரில் இந்த தாக்குதல் நடந்தது. பாகிஸ்தான் மேனேஜ்டு காஷ்மீர்னு இந்த உலகத்தில் எங்கே இருக்குது? காஷ்மீரை வந்து பாகிஸ்தான் மேனேஜ் பண்ணுதா? அந்த பர்டிகுலர் இடத்த ஆக்குபைடு காஷ்மீர்னு தானே அதை சொல்லணும். நம்மளுடைய நாட்டு அதுக்கு பேரை ஆசாத் காஷ்மீர் சொல்லலாம். இல்லை, அது சொல்லட்டும் சார், அவங்க பேர் எப்படி வேணாலும் வைக்கட்டும். இந்திரா காந்தி அம்மாவோட நடந்த ஒப்பந்தத்தில் இது என்னுடைய கோடு, நீ தாண்டக்கூடாது, நான் தாண்டக்கூடாதுன்னதுக்கு அப்புறம் வந்ததுக்கு பிபிசி அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால் பத்திரிகை உலகத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஆனால் நான் வந்து இதில் பேச நினைக்கணும் அப்படிங்கிறது வந்து, ஒரு தாய்மாமன் சீர் மாதிரி 9 தட்டில் வச்சு அந்த பெண்களுக்கு எடுத்து கொடுத்தாரு. உனக்கு நடந்த கொடுமை இந்த நாடு தாங்காது, அந்த நாடு அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் அந்த நாடு பதில் சொல்கிற நிலையில் இல்லை, அது தீவிரவாதிகளை எல்லாம் தாண்டி புறையோடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னது இன்னைக்கு எப்படி உதாரணமாக வந்ததுன்னா, அந்த தாக்குதல் நடந்த 9 இடத்துலையுமே அந்த ஃபியூனலுக்காக அந்த சவ பெட்டிகளை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அங்கே அந்த ஆர்மியோடைய முக்கிய அதிகாரிகள் அங்கே நின்று கொண்டிருக்காங்க. அப்போது தீவிரவாதத்துக்கும் என்னுடைய நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உலகம் பூரா அவங்க சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது, இல்லைங்க உங்கள் ஆர்மிக்கார் தான் வந்து இந்த ஃபியூனல் இங்கே கோயம்புத்தூரில் நின்றாங்க, அது வேறு விஷயம், அது அரசியல். ஆனால் அங்கே வந்து அவங்க நின்றாங்க பாருங்கள், அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப தெளிவான உலகத்துக்கு எடுத்து சொல்கிறோம், ஐயா இதான் ஐயா நடந்ததுன்னு. அதனால தான் 18 நாட்டில், குறிப்பாக 7 அல்லது 8 எமிரேட்ஸ், அதாவது இஸ்லாத் தேசங்களில் உயரிய விருது மோடிக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, எதையுமே தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிறது. மோடியை பொறுத்தவரைக்கும் பாரதம் அதில் மோடிங்கிறது, இப்போ ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இல்லைங்க, ஆட்சி செய்வது யாரோ அவங்க தானேங்க. நமக்கு இந்திய பேரரசு தானுங்க இன்னைக்கு மோடி, நாளைக்கு இன்னொருத்தர் வர போறார். ஆனால் ராகுல் காந்தி எப்படி பாராட்டுறாருன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு வாழ்த்துக்கள் எது இந்த அட்டாக் பண்ணதுக்கு. ஆனா ரங்கராஜன் ஐயா பொறுத்த வரைக்கும் என்ன அட்டாக் இது, உட்கார்ந்த இடத்துல சொல்றா மிசைல், சும்மா அது என்ன விளையாடுறியா நீ துப்பாக்கி கத்தி எடுத்துட்டு ஐயா நான் வந்து ட்ரிவிலைஸ் பண்ணல, நீங்க பண்ணல தோழர், நானும் பண்ணல, ட்ரிவிலைஸ் பண்ணல. அவர் வந்து able to carry out physical human beings வெச்சு இந்த நாட்டுக்குள்ள அது வந்து ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ், அது ஒரு சீரியஸ் செக்யூரிட்டி லேப்ஸ். எங்க வேணாலும் வந்து சீரியஸ் செக்யூரிட்டி லேப்ஸ் சொல்லி, அதனால நீங்க வந்து கம்பேர் பண்ண நான் வந்துறேன் சொல்ல முடியும். மறைகேண்டவர்கள் எங்க நாளைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல கூட வந்து தப்பு பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. கடவுள் காப்பாத்திட்டு இல்ல, அப்படி நடக்காது, அப்படி வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ சொன்னோனே எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. வராதுங்க, ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்களை உள்ளேயும் வச்சிருக்கோம், வெளியிலயும் வச்சிருக்கோம். நமக்கு விரோதிங்கிறது எல்லாம் வெளியில இருக்காங்கிறது அர்த்தம் இல்ல, உள்ளேயும் வச்சிருக்கோம், வெளியில. உண்மையிலே அறியாம அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுங்க. இன்னைக்கு வந்து அது பெரிய சாத்விக் மாதிரி பேசுறதுங்க இல்லையே. இன்னைக்கு இல்ல, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைடன் பண்ணாரு. அவர் உக்ரைன்ல பண்ணது என்ன, அவர் என்ன துப்பாக்கியை கொடுத்துட்டு கோலி விளையாட சொன்னாரா?
அப்ப அமெரிக்கால ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அங்க அயோக்கியத்தனம் நடக்குது, அங்க இன்னொரு ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அங்க நேர்மையா செயல்படுது. இது எல்லா ஜனநாயகத்துக்கும் பொருந்த ஒரு விஷயம் தானே. அப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மழை நிவாரணம் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னது எனக்கு இன்னும் மேயர் பிரியா அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதாவது சும்மா நான் அரசியல் டாப் லெவல்ல பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ கேள்வி என்னன்னா 2004 இருந்து 2014 வரைக்கும் அவர் சொன்னதுனால சொல்றேங்க, இந்தியா மேல யார் தாக்குதல் நடத்தினாலும் அவனை சாவடிக்கணும், அவனுக்கு புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும், புரிய வைக்க முடியலன்னா சாவடிக்கணும். அப்போ 2004 இருந்து 2014 வரைக்கும் 2008 தாண்டற வரைக்கும் 8க்குள்ளேயே 40 கொடுமையான தாக்குதல்கள் இந்தியாவில் நடந்தது. அப்ப இந்தியா என்ன பண்ணும், இங்க இருந்து பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்பும். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, கொஞ்சம் சொல்லிட்டா செஞ்சிருக்கலாம்ல, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இப்படிதான் பேசிட்டு வரோம். அடிச்சா ஒரே அடி தூக்கினா 40 இடத்துலயும் தூக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.எம். கிருஷ்ணா பாகிஸ்தான்ல போய் என்னங்க பண்ணாரு நான் சொல்லிடுறேன். 10 நிமிஷம் பேசுறீங்க, நிறைய தூண்டி விட்டுட்டீங்க. நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க தப்பா இன்டர்பிரேஷன் கொடுக்குறீங்க. நான் சொல்றது என்ன வரேன், நான் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க நான் சொல்றது அது வந்து ட்ரிவிலைஸ் பண்ணாதீங்க, நீங்க ட்ரிவிலைஸ் பண்ணாதீங்க. நான் சொல்ல வரது என்னன்னா, இல்ல இப்போ எங்கெங்க இப்போ சொல்றாங்க 8 கேம்ப் 9 கேம்ப் டெரரிஸ்ட் இருந்தாங்க, நாங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணோம், நான் சுட்டா. இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் 3 வருஷம் 2 வருஷமா ஆன போட்டு இல்ல நான் சொல்றேன் முடிச்சிருங்க. நீங்க ஒரு இல்ல நீங்க ஒரு கேப்பபிள் கவர்மெண்டா இருந்தா அந்த இந்த ஆபரேஷன் முன்னாலே செஞ்சிருக்கணும். டெரரிஸ்ட் எங்க இருக்கான்னு தெரியுது, பின் பாயிண்ட் அக்யூரசியோட நாங்க வந்து மிசைல் அனுப்பிச்சு கரெக்டா அவனை பின் பாயிண்ட் பண்ணி பண்ண முடியுது. இந்த பின் பாயிண்ட் பண்ண முடிஞ்ச இந்த ஸ்ட்ராட்டஜியை அவன் கேம்ப் அவன் டெரரிஸ்ட் கேம்ப் ஏன் முதல்ல அட்டாக் பண்ணல, அவன் ஏன் அப்படியே காலி பண்ணல? எனக்கு 2 வரி இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். முதல்ல காலி பண்ணிருக்கோம். ஐயா நாங்க பேசுறோம் ஐயா, நாங்க தேசத்தை ஆண்டுட்டு இருக்கோம், ஆப் வச்சிருக்கீங்க, 3 முறையா ஜெயிச்சிருக்கோம். 99 நிக்கிட்டு வழிகிட்டு விழல தாண்டி தாண்டி தேசியவாதி உங்களை தாண்டி நான் தேசியவாதி. இந்த கேம்ப்லாம் எங்க இருக்குன்னு தெரியுது. யாருங்க உங்க தேசியவாதி இல்லன்னு சொன்னாங்க? இருக்கு, அவன் மினல போட்டு தாக்க வேண்டியதானே. நான் சொல்றேன் அடிச்ச அப்புறம் திருப்பி பதில் அடி பேச அலோவ் பண்ணுங்க, பேச அலோவ் பண்ணுங்க. திருப்பி உங்க கிட்ட டர்ன் வரும், நீங்க பேசுறது மக்களுக்கு கேட்கணும். சரி, ரெண்டே வரியை நான் சொல்லிடுறேன், சக்குன்னு முடிங்க. இல்ல ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த 20 தாக்குதல் நடந்த போது, ஐடி எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்முல நடந்த போது 30 பேர் நாய் மாதிரி செத்தான். சரி, சத்தத்துக்கு போய் என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு அதெல்லாம் பேசாதீங்க. இந்த 9 கேம்ப் ஏன் மினல அட்டாக் பண்ணல? ஆர்மிட்ட ஃபுல் தகவல் இருக்குல. அவரங்க இந்த மாதிரி பண்ணா அப்புறம் பேசல. எப்படி நடக்கும் நான் பாத்துக்கறேன். டிப்யூட்டி டபுள் சோஃபியா ரங்கராஜ் 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. ரங்கராஜ் ஆனா முளையில கிள்ளி ரங்கராஜ் அப்படியே அலோவ் பண்றீங்க. முன்னாடி நடந்தது அப்ப நடந்தது. ரவி சார் சுருக்கமா உங்க 2 கருத்துக்கு நான் ஜனநாயக வாய்ப்பு ஒன்னு புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான்ங்கிற நாடோட போரிடணுங்கிற அவசியம் நாம் எடுத்துக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நாடு நம்மளோட சேர்ந்து தான், நமக்கு ஒரு நாள் முன்னாடி தான் சுதந்திரம் வாங்கிட்டு வந்தது. எந்த விதத்திலும் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் போகாமல் ஆர்மியின் கையில் சிக்கினதுக்கு அப்புறம் அந்த நாடுங்கிறது சின்னாபின்னமான ஒரு நாடாக மாறிடுச்சு. இப்போ உடனே நான் வந்து டிட் ஃபார் டாட்னு சொல்லி நான் ஒரு 4 பேரை கொள்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஊடுருவியது அப்படிங்கிறது மரைக்காயின்ட்டு 8 பேர். ஆனால் அங்கே தீவிரவாத அமைப்பையே நான் தூக்கினா தான் பாகிஸ்தானுக்கு நல்லது. இதுதான் நடந்ததே ஒழிய இந்தியா எவ்வளோ பெரிய நாடுன்னு காட்டுறதுக்காக எதுவும் நடக்கல. இப்போ சீனா பேசும்போது கூட இல்ல 2 முக்கியமான பலூச்சிஸ்தான்ல ஏற்கனவே நேத்திக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும். பலூச்சிஸ்தான்ல பாகிஸ்தானுக்கு எதிரான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. அவங்களே அடிச்சுக்கிட்டு சாக போறவங்க தற்கொலை பண்ணிக்கிறவன நாம கொலை பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிற அடிப்படையில் தான் நாம அதை எடுத்து பார்க்கிறோம். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல 5 இடங்களிலும், பாகிஸ்தானுக்குள்ள 4 இடங்களிலும் எங்க இருக்கேன்னு எல்லாம் தெரியும். உட்கார்ந்த இடத்துல நான் முடிச்சுட்டு போயிருவேன் அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் மிலிட்டரியில கை வைக்கல, சிவிலியன்ஸ் மேல கை வைக்கல. அதுதான் இந்த தேசம் செய்திருக்கிற அற்புதமான விஷயம். சொல்லுங்க சார், உங்களுக்கு கேள்வியில் இந்த வாதங்களே கேள்வியா எடுத்துக்கிறேன். ஹிதாயத்துல்லா சார், அதாவது காங்கிரஸின் செய்தி தொடர்பாளர், சுற்றுலா சென்ற அப்பாவி மக்கள் சரி 26 பேரை அங்கிருந்து பல 100 கிலோமீட்டர் உள்ள பூந்து பல மிலிட்ரி கேம்பையெல்லாம் தாண்டி வந்து, இந்த அரசாங்கத்துடைய மிலிட்ரி கேம்பையெல்லாம் தாண்டி வந்து அப்பாவி மக்களை அவன் சுட்டுட்டு போகிறான். அவன் மறை கலண்டவன்னு சொன்னான். ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். அவன் என்ன இவ்வளோ தூரம் பண்ணவனை விட்டுருக்கலாமா? நான் கேட்குறேன், இதை செய்கிறதுக்கு 16 நாளா? அன்னைக்கு
புல்வாமாவில் 41 வீரர்கள், நம்முடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் கூட வந்து ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த, அதாவது பாஜகவுடைய கவர்னராக இருந்த சத்யபால் மலிக் வந்து இந்த அரசாங்கத்துடைய தவறுன்னு சொல்லியும் கூட அன்றைக்கு வந்து நாம் வந்து 41 பேரை இழந்தோம் இல்லையா? அன்னைக்கு போனீங்க, இதே துல்லிய தாக்குதல் செஞ்சீங்க. அன்னைக்கே முழு தாக்குதல் பண்ணியிருந்தா பாகிஸ்தான், இது நல்ல உலகமே நமக்கு சப்போர்ட் பண்ண நேரம், 41 இராணுவ வீரர்கள் இருந்த நேரம், நாம் என்ன செஞ்சுருக்கணும்? பிஓகே அன்னைக்கே அடித்து தூக்கி இருக்கணும். அன்னைக்கு நம்முடைய இராணுவ வீரர்களை பயன்படுத்தியிருந்தா இன்னைக்கு இவன் இத்தனை கிலோமீட்டர் வந்து நம்மளை அடிச்சிருக்க முடியுமா? பிஓகேனா என்ன? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் ஆக்குபைடு சைனாவும் இருக்குது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், அவன் அங்கே உள்ளவன் மக்கள் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களை விட்டுட்டு அன்னைக்கே அங்கே இருக்கக்கூடிய எல்லா இராணுவ அவங்களுடைய தீவிரவாத முகாம்களெல்லாம் அன்னைக்கு அடிச்சிருந்தா இந்த 9 முகாம் இருந்திருக்குமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ இந்த முகாமை ஏன் நேற்று வரை நீங்கள் இந்த 26 பேர் இறப்பதற்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தா உங்களை யார் கேள்வி கேட்டுக்க முடியும்? நான் கேட்குற கேள்வி, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் சொல்றது நாட்டு மக்களுடைய இந்த சுதந்திர வேட்கைக்கு சொல்றேன். நாட்டு மக்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலிக்கிறேன். நாம ஏதோ பேருக்கு அன்னைக்கு சும்மா ஒரு துல்லிய தாக்குதல்னு சொல்லி இந்த 2019 தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வந்து செய்த ஒரு நாடகம்னு மக்கள் பேசலையா அன்னைக்கு? அந்த கேள்வியை தான் நான் இப்போ இன்னும் கேட்குறேன். இன்னைக்கும் நீங்கள் செய்த இந்த தாக்குதல் என்பது உண்மையான தாக்குதல் இல்லை, இன்னும் பலமாக தாக்கியிருக்க வேண்டும். அவர்கள் வந்து நம்முடைய பொதுமக்களை தாக்கினார்கள். அன்னைக்கு இராணுவ வீரர்களை தாக்கினதுக்கு மேலோட்டமான ஒரு துல்லிய தாக்குதல். அதுக்கு பிறகு அவன் இன்னைக்கு வளர்ந்துருக்கான், பலம் பெற்றிருக்கான். யாரு? அந்த தீவிரவாதி. அந்த தீவிரவாதியை அந்த மண்ணில் என்னைக்கு நம்ம அழிக்கக்கூடிய நமக்கு இது இருக்குது, அதாவது பலம் இருக்குது. ஆனால் அதை செய்ய விட்டுட்டு இன்னைக்கு எத்தனை விஷயங்கள், அதாவது சட்டிசிங்புராங்கிற அந்த ஊரில் இதே மாதிரி வாஜ்பாய் ஆட்சி இருக்கும்போது சுற்றுலாவினரை தாக்குனாங்க. இந்த 2 விஷயமும் நடந்திருக்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் சொன்ன நாடாளுமன்ற தாக்குதல், அதே மாதிரி இப்போ ஊரி, புல்வாமா, இப்படி பத்தான்கோட், இவ்வளவு தாக்குதலை நம்ம வச்சுக்கிட்டு அவனை ஏன் பிஓகே வந்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தீவிரவாத முகாம்களை நம்ம அழிச்சிருக்க கூடாது? ஏன் அழிக்கலைங்கிற கேள்வி தான் இப்போ நான் கேட்குறேன். நீங்கள் பேருக்கு வந்து செய்வீங்க, எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் பாகிஸ்தானில் போய் பிரதமர் நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு போவீங்க, பணம் கொடுப்பீங்க, சேலை கொடுப்பீங்க. நான் கேட்குறேன், இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த ரெண்டுமே வேணாங்க. பாகிஸ்தான் நம்ம எதிரான நாடு தானே. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க, நான் கேட்கிற கேள்வி இதெல்லாம் இந்த தாஜா பண்ற வேணாம், கூஜா தூக்குற வேலை வேணாம் தான் நான் சொல்றேன். 2 வேலையும் வேணாம். நீங்க நம்ம மக்களை தாக்கியிருக்காங்க, நம்ம ராணுவ வீரர்களை தாக்கியிருக்காங்க. நாம என்ன செஞ்சிருக்கணும்? இதை விட சிறப்பான பதிலடி கொடுத்துருக்கணும். நீங்க பாகிஸ்தான் மக்களை தாக்க வேண்டியதில்லை. அப்படின்னா ஏன் சிந்துவை வந்து ஒரு நாளைக்கு மூடி இன்னொரு நாளைக்கு இன்னைக்கு திறந்து விட்டீங்க? ஒரு நாள் மூடுறீங்க, அடுத்த நாள் சிந்துவை திறக்கிறீங்க. சிந்து நதி, இது என்ன விஷயங்கிறேன், இது என்ன செய்தி இந்த உலகத்துக்கு போகுது? நீங்கள் என்னைக்கு சிந்து நதி மக்களுக்கு எதிரான வேலையை பண்ணீங்களோ உலகத்தில் நமக்கு எதிரான ஒரு குரல் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம தாக்குறோம், உலகத்தில் ஆதரவான குரல் வரும். இன்னைக்கு அழகா சொன்னாரு திரு ஜேவியர், என்ன சொன்னாரு? எந்த விதமான நம்முடைய ஆயுத பலம் இல்லாத நேரத்தில், விமான பலம் இல்லாத நேரத்தில் இந்திரா காந்தி அவர்கள் 2 பாகிஸ்தானா இருந்ததை ஒரு பாகிஸ்தான் ஆக்கி ஒரு பாகிஸ்தானை தூக்குனாங்க இல்லையா? இதே வாஜ்பாய் அவர்கள் என்ன சொன்னாரு? பராசக்தினாரு, மகாசக்தினாரு இந்திரா காந்தி. எதுக்கு சொல்ல வர்றேன்? ஆக ஒரு பாகிஸ்தானிய 2ஆ உடைச்சு நம்ம தூக்கி எறிஞ்சிருக்கோம். லட்சக்கணக்கான பாகிஸ்தான் வீரர்களை கைது பண்ணியிருக்கோம், பல பேரை சாவடிச்சிருக்கோம். அந்த வேலையை நாம் செய்திருந்தால் மோடியை பாராட்டலாம், எல்லாம் பாராட்டலாம். ஆனால் இப்போ வரவேற்கிறேன், இன்னைக்கு இந்த பிரதமரை நான் வரவேற்கிறேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, ஏன் உமர் அப்துல்லா இன்னைக்கு வரவேற்றிருக்காரு. இந்த ஓவைசி அவரும் இன்னைக்கு காஷ்மீரில் உட்கார்ந்து வரவேற்கிறார். இந்த வரவேற்கிறதுங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த அளவில் வரவேற்கிறோமே ஒழிய இன்னும் நீங்கள் செய்திருக்க வேண்டிய வேலை அதிகம். இந்த அப்பாவி 26 பேர், அதே சில மாதங்களுக்கு முன்னால் காஷ்மீருக்கு நான் போயிருந்தேன், அதே பஹல்காமுக்கு போயிருந்தேன். எங்கே பார்த்தாலும் இராணுவ வீரர்கள், நான் கூட கை கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் இந்த 26 தாக்குதலுக்கு 3 நாளைக்கு முன்னால் பிரதமர் மோடி காஷ்மீருக்கு போக வேண்டியது. தகவல் என்ன வருது? இந்த மாதிரி தாக்குதல் நடக்கலாம், நீங்கள் போகாதேங்கிறாரு. தன் உயிரை காப்பாற்றுறதுக்கு அவர் போகலை, நியாயம். ஏன்னா நம்ம பிரதமர்.
ஆனா அப்பா 26 உயிரை காக்கிறதுக்கு கார்கே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு, பிஜேபி மறுக்குது. இல்ல நீங்க என்ன ரவிசங்கர் பிரசாத் மறுக்கிறார். இல்ல இத என்ன செஞ்சிருக்கணும் நீங்க? தாக்குதலுக்கு நீங்க பலம் பாகல்காம் மட்டுமல்ல, காஷ்மீர் முழுக்க நீங்க இருக்கிற ராணுவ வீரர்கள் அவர்களை நீங்க வந்து பலப்படுத்தி இருக்கணும். இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இந்த ஒரு விஷயத்துல நாம் கார்கில் நேரத்துல உழவு சரியா இல்லாதனால உள்ள வந்தான். யார் சொல்லி நமக்கு தெரியும்? ஆடு மேய்க்கிறவனும் மாடு மேய்க்கிறவனும். இப்படி இன்னைக்கு இதே உழவுக்கு பிரிவு என்ன செஞ்சிச்சு? ஒண்ணு செய்யல. இதே உழவு பிரிவுகளை திரு ராஜீவ்காந்தி 1984 கூமர் நாராயணன் தலைமையில கிட்டத்தட்ட 80 பேரை பிடிச்சி உள்ள போட்டார். கர்னல் பிரசாத்னு ஒருத்தர் கடற்படை 7 பேர் உளவு சொன்னாங்க, பிடிச்சி போட்டார். அதே மாதிரி உள்நாட்டில் நீங்க நடந்த பல குண்டுவெடிப்புகள் காரணமாக கர்னல் புரோஹித இருந்து அசீமானந்தா வரையும் இங்க நான் பிடிச்சி போட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இவர்கள் எல்லாம் உண்மையான இந்து கிடையாது, உண்மையான முஸ்லீம் கிடையாது. உயர்மட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அதாவது பணத்துக்காக வேண்டி உளவு சொன்னவர்கள். ஆக இவர்களை எல்லாம் இந்த மாதிரி இன்னைக்கு உளவு சொல்பவர்கள் இருக்கார்கள். அவர்களை தடுத்து விட்டால், அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட்டால் இது போன்ற தாக்குதல் இருக்காது. இது சாதாரண பதிலடி. இதை விட பலமான பதிலடி நாம் கொடுத்திருக்க வேண்டும். அதுக்கு 16 நாள், இந்த துல்லிய தாக்குதலுக்கு 16 நாள் தேவையில்லை. இன்னைக்கு போர் ஒத்திகை செய்யும் போது மக்கள் சந்தோஷப்படுறாங்க. இந்த ஒத்திகை எதுக்கு நீங்க செய்றீங்க? அங்கே உள்ள நாட்டு மேல நீங்க தாக்கணும். நீங்க பிசிக்கலா போகணும். நம்ம ராணுவம் போய் தீவிரவாத தாக்குதல் இருக்கவே இருக்காது இனிமேல். சார், உங்களுடைய 2ஆம் நிலை கருத்தை, நம்முடைய இந்த 3 ஆளுமைகள் வைத்த கருத்துல நான் உங்களோட 2வது கருத்தை கேட்க விரும்புறேன். சேவியர் சார், ஒரு கடற்படை அதிகாரியா. அன்பு சகோதரர்கள், முதல்ல நான் வேண்டிக்கிறேன், நம்ம இந்த மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள். கண்டிப்பா டிஃபென்ஸ் பர்சனல் ஐ எம் ரிக்வெஸ்டிங் யூ, அதை நம்ம உள்ள கொண்டு வர வேண்டாம். நம்ம இப்போ எல்லா கட்சிகளும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், ஈவன் எதிர்கட்சி அடுத்த அண்டை நாடுகள் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு ஆளான. அப்போ நம்மளுடைய நடவடிக்கைகள், இந்த அறிவுரைகள், மக்களுக்கு கொடுக்குற அறிவுரைகள் வந்து நாட்டின் தலைவர் பிரதமர் அவர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும். என்ன பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போ எந்த நாடுமே தீவிரவாதத்தை ஆதரிச்சதில்லை. இப்போ அமெரிக்கா தான் இப்போ சொல்கிறாங்க நம்மகிட்ட போர் பதட்டம், பொறுமையாக இருங்கன்ட்டு. ஆனால் ஈராக்கில் போய் சதாம் ஹுசேனை நைட்டோட நைட்டாக தூக்குனாங்க. தாலிபான் தலைவரையும் அப்படித்தான். எந்த நாடுமே ஆதரிக்காது. பாகிஸ்தானுக்குள்ளே நேராக ஒரு பெர்மிஷன் இல்லாமல் நைட்டில் ஃப்ளைட்டில் போய் அங்கேயே இறங்கி டைரக்ட் அட்டாக். ஸோ அதுபோல் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் டிஃபென்ஸை பொறுத்தவரையில், இராணுவத்தை பொறுத்தவரையில் முப்படை தளபதிகள், அதுக்கு மேலே ஒரு சீஃப் தலைவர், முப்படை தலைவர்களுக்கும் ஒரு தலைவர். ஸோ இவங்க எல்லாமே வெல் ரெப்யூட்டட் பர்சன், நல்ல நாலேஜபிள் பர்சன், நல்ல பொட்டன்சியல் அண்ட் என்ரிச்டு பர்சன். ஸோ அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்காரு ஒரு பிரதம மந்திரி. முழு அதிகாரம் கொடுத்து நீங்கள் என்ன டைம் ஃபிக்சேஷன், என்ன செய்யணும், இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஃப்ரீனஸ் கொடுத்துட்டாங்க. டிஃபென்ஸை பொறுத்தவரையில் நிறைய இல்லை, 90% வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது, சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டேரெக்டாக உள்ளே போய் அட்டாக் பண்ணான்னு அது எல்லாமே யோசித்து, இப்போ அங்கே 50 பேர் இறந்தாங்கன்னா இங்கே நம்ம 10 பேர் இறப்பாங்க கண்டிப்பாக. சண்டைன்னா அதுதானே, அங்கே 2 தரப்புல இருந்தும் கேஷுவாலிட்டி இருக்கும். மேலும் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள் வந்து, இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு நாட்டில் ஏர்போர்ட் எங்கே இருக்குது, துறைமுகங்கள் எங்கே இருக்குது, எண்ணெய் கிடங்குகள் எங்கே இருக்குது, அது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நீங்கள் செல்லுலேயே சேட்டலைட் த்ரூ ட்ரைன்னு மினிமைஸ் பண்ணுவாருன்னு உங்கள் வீடு வந்துடும். ஸோ அதனால் முன்னால் மாதிரி கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லாம் எங்கே இருக்குன்ற எல்லாமே தெரியும். இது வந்து ஒரு பிளானிங் தான். பிளானிங் பண்ணி எந்த டைமில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு டிஃபென்ஸை பொறுத்தவரையில் தே ஆல் வெல் நோன், தெரியும். நம்ம அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. கண்டிப்பாக. இதுவுமே 15 நாள் எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா,
அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க பாகிஸ்தான் வந்து சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள்னால. ஏன்னா உலக நாடுகளும் அதுதான் எதிர்பார்த்தோம், நம்மளும் எதிர்பார்த்தோம். நமக்கு ஒரு காரணம் வேணும் நம்ம போய் அட்டாக் பண்ணுறது. கண்டிப்பாக. அதனால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நேற்று நைட்டில் போய் ஒரு அட்டாக் நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 9 தீவிரவாதிகளுடைய இது அழிக்கப்பட்டது. இதை 24 மிசைல்ஸ் டிப்ளாய்மெண்ட் ஆச்சு, யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வெல் ப்ரொடெக்டாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் மக்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். தூத்துக்குடியாக இருக்கட்டும், துறைமுகம் இருக்கட்டும், எல்லாம் பாதுகாப்புக்காக அங்கங்கே கப்பல், எல்லாம் இன்டர்செப்டர், எல்லா மிசைல்ஸுமே ப்ரொடெக்டிவாக வெரி குட் மக்களை எவ்வளோ தூரத்துக்கு பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பாதுகாப்பு நடவடிக்கை வந்து சிறப்பாக இருக்கு. அரசாங்கம் செஞ்சுருக்கோம். நம்மகிட்ட ஒன்லி திங் அந்த மெசேஜ் வந்து நமக்கு வந்திருக்காது. சரி. பட் எல்லாமே செஞ்சுட்டு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. ஏன்னா அவங்க தேமே அட்டாக் எனி டைம், அது எல்லாத்துக்குமே தெரியும். சரி. அதனால இந்த இன்னைக்கு கூட இந்த ஒரு ட்ரையல் மாதிரி நடந்தது. ஓகே ஓகே. வார்னு வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டுன்னு. ஓகே ஓகே. எனக்கு நல்லா ஞாபகம் 1971 நான் 5th 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எல்லாம் அப்படிதான், தெரு விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, கருப்புல பிளாக் கலரில் இது பண்ணி ஹெட்லைட்டு பாதி லைட்டுக்கு மேலே வைக்கிறது தெரியாது. நைட்டில் வீட்டை சுற்றி அவுட்டர் லைட் எதுவும் போடக்கூடாது, உள்ளே மட்டும் லைட் போடுறதுக்கெல்லாம். இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ்லாம் நிறைய பேர் நீங்கள் ஏஜ்டு பீப்புள் பார்த்துருக்கீங்க. நிச்சயமாக. ஸோ அந்த மாதிரி வரும், அதனால டியூகோஸ் வரும். மக்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். சண்டை வந்துருச்சு, எங்கே அவன் அணுகுண்டு போட்டுருவானா செஞ்சிருவானா, அவங்க பயந்து போய் சொல்கிறாங்க. 130 அணுகுண்டு வந்து இந்தியாவை நோக்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டுன்னு. நம்ம பிரதமர் கிளியராக சொன்னார், நாங்கள் என்ன அங்கியா தீபாவளிக்குள்ளேயே ரக்காக்கியா அப்படின்னாரு. நம்ம என்ன தீபாவளி கொண்டாடுறதுக்காக அணுகுண்டு வச்சிருக்கோம்? எல்லாம் இருக்கு. அவங்க 130 வச்சாங்கன்னா நம்மகிட்ட 1300 இருக்கும். அதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. அதனால வெல் ப்ரொடெக்டிவ், இந்தியா இஸ் வெல் செக்யூர்ட் அண்ட் வெல் ப்ரொடெக்டிவ். நன்றி சார். ஸோ யாருமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. சேவியர் சார், தேவையில்லாத விமர்சனங்கள் தவிர்த்தான் நல்லது. சேவியர் சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து இல்லையா? தூத்துக்குடியில் அனல் மின் நிலையம் இதெல்லாம் இருக்குது இல்லையா? சரி. கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் பாகிஸ்தான்ல இருந்து. வெரி குட் 1800 கிலோமீட்டர். சேவியர் சார், உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க இடைவேளைக்கு போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நீங்க மதத்தை இந்த மாதிரி விவகாரங்களில் பயன்படுத்தக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். தேசம் என்றால் தேசம்தான் என்று சொன்னதற்கு நான் மற்றொரு முறை உங்களுக்கு நான் ஒரு தேச பற்றாளனாக, ஒரு செய்தியாளனாக உங்களுக்கு மற்றொரு முறை தூத்துக்குடியினுடைய மண்ணின் மைந்தனாக வாழ்த்துக்களோடு சொல்கிறேன். சேவியர், வானா நீங்க எங்களுடைய இணைப்பில் இருங்க. ஒரு சிறப்பு சிறப்பு சார். ஒரு 3 நிமிடம், அதுக்கு மேலே நான் சொல்ல வருவது என்ன, நிறைவு கருத்து. தீவிரவாத அமைப்புகள் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன இருக்குன்னா, இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்போ வந்து கிடையாது. சேட்டலைட் கம்யூனிகேஷன்லேருந்து ஒரு கோல்ஃப் பால் கூட வந்து காட்டக்கூடிய அளவுக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளும் இல்லை, உலகம் முழுக்க இந்த அமெரிக்கா கிட்டே இருக்குது, கேட்டால் அவங்களும் கொடுப்பாங்க. இப்போது இந்த டெக்னாலஜி வச்சுக்கிட்டு தான் இப்போது எல்லாமே எங்கெங்கே கேம்ப் இருக்குது, எங்கெங்கே தீவிரவாதிகள் உட்காந்துருக்காங்க, எங்கே இருக்காங்க, எங்கே செயல்படுறாங்க, இந்த தகவல் பூரா தெரிஞ்சுக்கிட்டு மேப் வச்சு இந்த ஸ்ட்ரைக் நடத்திருக்கோன்னு சொல்கிறாங்க. நான் கேட்க வரும்போதெல்லாம் இவ்வளோ தகவலை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டீங்க? யூ ஆல்ரெடி ஹேவ் ரைட் ஆஃப் பர்சூட். ஓகே, ஏற்கனவே பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ஸ்டேட்டு, பல டெரரிஸ்ட் சம்பவங்கள் நடந்திருக்கு. சர்வதேச அமைப்பிலும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஃபிலாசபி என்னன்னா, ஒரு நாடுக்கு மேலே தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அதே ரைட் ஆஃப் பர்சூட், தே கேன் ஈவன் கோ டு தி அதர் கண்ட்ரி அண்ட் டார்கெட் அட்டாக்னு இன்டர்நேஷனலே ஏற்றுக்குது. அப்போ அந்த இது பயன்படுத்தி ஏற்கனவே இது வந்து முன்ன ஏற்கனவே டெரரிஸ்ட் எல்லாம் 2019 புல்வாமாக்கு பிறகு அழிச்சிட்டோன்னு சொன்னாங்க, ரைட்டு. ஆனால் இப்போ தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ராணுவம் கிவன் ஃப்ரீ ஹேண்டு, அப்போது ஃப்ரீ ஹேண்டு முன்னாலே கொடுத்துருக்கலாமே, அந்த டார்கெட்டெல்லாம் அழிச்சிருக்கலாமே, ஏன் அவங்க வந்து இருக்க அலோவ் பண்ணிங்க? அங்கேருந்து தொடர்ந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த கேம்பெல்லாம் இருக்க தெரியுது. இப்போ இங்கே தெளிவாக மேப் வச்சுருக்காங்க, எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியுது. இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் வச்சுருக்கிற இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இதை டயத்துக்கு முன்னாலே நிப்பிட்டு இந்த பட் முதல்ல கிளியரி வேணுமா? அவங்க ஏன் அனுமதிக்கிறீங்க? அவங்க யூ நோ தர் பிளேஸ், யூ நோ தர் ஆப்ரேஷன், வைப் தம் அவுட். இது ஏன் செய்யலைன்றது தான் என்னுடைய முக்கியமான கேள்வி. இப்போ ஒரு முறையும் என்ன சொல்கிறாங்க, ஏதோ நடக்குது, திரும்பி பதில் அடிச்சிட்டோம், அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டோம், இவங்களோட ரத்தத்துக்கு நம்ம ரத்தம் ஏதோ காமிச்சோம், இங்கே அட்டாக் பண்ணிட்டு. இப்போது குமரி பெண்ணு ஒரு படத்தில்
ஜாவரே ஜாவுன்னு ஒரு பாட்டு பிபி ஸ்ரீனிவாஸ் பாடுவார். தினம் தினம் இரவினில் தூங்கிவிட்டு திருடனை திருட ஓடவிட்டு அகப்பட்ட மனுஷனை பிடிச்சி ஆர்ப்பாட்டம் என்ன ராஜா அப்படின்னு கேட்பாரு. இப்போ இங்கே தீவிரவாத அட்டாக் பண்ணவன் இன்னும் காடில் போய் எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்காங்கன்றாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இங்கே இருக்கான்றாங்க. அவங்க இன்னும் பிடிச்சதான் காணும். ஆனால் இவங்க வந்து அகப்பட்ட மனுஷனை பிடிச்சவன் மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு பதில் சரியா போச்சா? என்ன பொறுத்த சரியா இல்லை. சரி, நீங்கள் வேணா அவங்க குடும்பத்தில் யாராவது காமிச்சிருக்கலாம், நாங்கள் திருப்தி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட உதவ வாங்கி அது கிடையாது. நீங்க வந்து தீவிரவாதத்தை உண்மையிலே ஒழிக்கணும், அடக்கணும்னு சொன்னா யூ ஸ்ட்ரைக் அட் தி ரூட் ஆஃப் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் எங்க இருக்கோ ஐடென்டிஃபை பண்ணி வைப் தம் அவுட், நாக் தம் அவுட். நீங்க அதை செய்யாம ஒரு சம்பவம் நடக்கும்போது திரும்பி ஒரு ரியாக்ஷன் மாதிரி ஒன்று செய்யறாங்க. இதுதான் நான் சொல்ற குறைச்சாட்டு. நான் வந்து இது இந்த ரியாக்ஷன் தப்புன்னு நான் சொல்றேன். அது இன்னொன்னு நான் அது ஒரு நிமிஷம் கூட தப்புன்னு சொல்லல. ஆனா have to decide something is very secret. We cannot find out exactly what happened. சீக்ரெட்டே கிடையாது சார், அது தெரியுது சார். மேப்ல இருக்குன்றாங்களே, we know they have got maps. துல்லியமான தாக்குதல், ப்ரிசைஸ் தாக்குதல் வச்சு செய்கிறாங்கன்னா அவங்க எந்த மேப் வச்சு கேம்ப் எங்கே நடக்குது எல்லாமே சயின்டிஃபிக்காக சேட்டலைட் வச்சு ஆப்ரேஷன் வச்சு பண்ணுற அளவுக்கு தகுதி இருக்குல்ல. அந்த தகுதியை முன்கூட்டியே பயன்படுத்தி அவங்க டார்கெட் பண்ணி செஞ்சிருக்க வேணாமா? அதுதான் நான் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. சிறப்பு. ஏன் வந்து அனுமதிக்கிறீங்க? prevention is better than cure. That is my opinion. சார், நல்ல அழகான கருத்து. நீங்கள் நிறைவா பற்றி 96, 97 அது ஃபெயில் ஆகும்போதெல்லாம் பத்திரிகை விமர்சனங்கள் எப்படி வந்ததுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அது எப்படி இருந்தது, இன்றைக்கி சேட்டலைட் எப்படி சுதந்திரத்தோடு செயல்படுதுங்கிறது அடிப்படையில் புரியும். ரொம்ப சிம்பிளான ஒரு முடிஞ்சால் 96, 97 இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எடுத்து பாருங்கள். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், 58 வருடம் காங்கிரஸ் ஆண்டு கொண்டு வந்த நிலையில் வாஜ்பாய் ஐயா வராரு, 13 நாள் 13 மாதம், அதுக்கப்புறம் ஒரு ஆட்சிக்கு வராரு. அவர் செய்த தாக்குதலை நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்க. கார்கிலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு உயிர், ஒரு உடல், அதை சிறைத்தாங்கிறதுக்காக கார்கில் அடித்து தூக்கினோம். இதுதான் அன்றைக்கி வாஜ்பாய் ஐயா பண்ணது. வாஜ்பாய் ஐயா பொதுவாகவே சொல்லுவார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது பொதுவான ஒரு கருத்து, முதல் தாக்குதல் இன்றைக்கி நாம் பண்ண மாட்டோம். இந்தியாவுடைய வேலை இல்லை பாகிஸ்தானில் போய் தீவிரவாதத்தை அழிப்பது. பாகிஸ்தானுக்கு நம்ம இப்போ இன்றைக்கி எடுத்த முடிவு இல்லை. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தான், ஷார்ஜாவுக்கு பிறகு தான் கிரிக்கெட் அங்கே போய் விளையாட மாட்டோம்னு முடிவு எடுத்தோம். ஜெய்சங்கர் வந்ததுக்கப்புறம் உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை இருப்பதற்கு வாய்ப்பில்லை, ஏன்னா ரத்தமும் பாலும் ஒரே இடத்தில் ஓட முடியாது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையை நிறுத்தினோம். அதுக்கு பிறகு இங்கிருந்து வந்தவங்க நான் பாகிஸ்தானி நீ இந்தியன் அதனால் சுடுறேன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அது கதை வேறு. நீ இந்துவா நீ முஸ்லீமா என்று ஏதேதோ விதங்களில் பார்த்து விட்டு அவன் சுட்டான் அப்படிங்கிறதுனால தான் இவன் தீவிரவாதியோ பயங்கரவாதியோ இல்லை மறைகாண்டவன்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். பாராளுமன்றத்தில் இதே மாதிரி 6 மறைகாண்டவர்கள் வந்து தப்பு பண்ணும்போது அங்கே இருந்த அத்தனை எம்பிக்களும் எங்கேயாவது ஓடினாங்களா ஒளிஞ்சாங்களா? ஸ்ட்ரைட்டாக நின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நாடு எந்த மாதிரியான பாதுகாப்பில் இருக்குன்னு. பார்லிமெண்ட்லேயே பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு வேலையை கொண்டு வந்தாங்க. 99 சீட் அங்கே, இந்த பக்கம் 240ங்கிறது தான் இந்தியா அவங்களுக்கு பதிலடியாக கொடுத்தது. SM கிருஷ்ணா ஐயா ஒரு முறை, அவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதிங்கிறது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது, முன்னாடி தெரியும். SM கிருஷ்ணா போய் பாகிஸ்தானில் பேசுகிறாருங்க. அவர் பேசினதுக்கு அடுத்த நாள் பத்திரிகையில், பாகிஸ்தான் பத்திரிகைகள் எப்படி வந்ததுன்னு பாருங்கள். அவர் பேசுகிறாரு, திரும்ப ஃபோனில் பேசுகிறாரு, திரும்ப பேசுகிறாரு, திரும்ப ஃபோனில் பேசுகிறாருங்கிறத இவர் வந்து யாரிடமோ பேசித்தான் முடிவெடுக்கிறாருங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்படித்தான் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஜெய்சங்கர் யாருன்னு பிறந்த குழந்தைக்கு தெரியுங்கிற அடிப்படையில் நம்ம சிவராஜ் பாட்டீல் இல்லைங்க, மெயின் ப்ராப்ளம் இருக்கு. சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா செய்ததோ அல்லது மற்றவர்கள் ராஜினாமா செய்ததோ, ஒரு தீவிரவாதம் இங்க தாக்குதல் நடந்துருச்சு அதனால நடக்கல. உடலுக்கு காப்பு உடை கொடுக்கல, உடலை காப்பு உடையை கொடுக்கல குற்றச்சாட்டு வந்ததுக்கு பிறகுதான் தலையை கவர்ந்து கொண்டு ராஜினாமா செய்தார்கள் ஒழிய வேற எந்த காரணத்துக்காக. ஒரே ஒரு வரி ரஃபேல்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி, ரஃபேல் ஒரே நிமிஷம், முக்கியமான பாயிண்ட், ரஃபேல்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அது என்ன கான்ஃபிகரேஷன்ல வாங்கப்பட்டது, இந்த ரேட்டுக்கு வாங்கினோம், இந்த ரேட்டுக்கு வாங்கினதுக்கு இந்த காரணம் இருக்குன்னு சொல்ல, அது என்னங்கிறது உலகத்துக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. ஆனா ரஃபேலை பயன்படுத்துவதனாலதான் துல்லியமாக போய் அந்த இடத்துல அடிச்சு இதைத்தான் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணி தீவிரவாதத்துக்கு உதவினாங்க. ராகுல் காந்தி உதவினாங்க, போய் தாக்கினோம். நீங்க ஒரே ஒரு லைன்
போஃபர்ஸ் கன் மேல ஊழல் குற்றச்சாட்டு கொஞ்சம் இருங்க சார். போஃபர்ஸ் கன் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொன்னி அந்த கார்கில் கடைசி ஆயுதமா போஃபர்ஸ் கன் தான் உதவி பாகிஸ்தான் தகர்த்து எடுத்தது சார், இது ஒரு ஜனநாயகமான களம். அதுவும் நீ குறிப்பிடாது. இதாயத்துல சார் சொல்லுங்க. இதாயத்துல ஒரே கருத்து. இதாயத்துல நேரம் முடிஞ்சது. நேரம் முடிஞ்சது. நேரம் முடிஞ்சது. பேசுனீங்கன்னா தெரிஞ்சிரும். சார் விடுங்க சார். இருங்க சார். இருங்க சார். நாங்க இல்ல. சார் இதாயத்துல அது ஹிந்துராம் சொன்னாரு. போஃபர்ஸ் ஹிந்துராம் சொன்னாரு. ஹிந்துராம் இங்க ரெண்டு இடத்துல தான் நேரம் இருப்பாரு. இதாயத்துல சார். ரெண்டு இடத்துல அவர் எங்க வேணாலும் நீங்க போய் பார்க்கலாம். போஃபர்ஸ் ஊழலை பற்றி ஹிந்துராம் சொன்னாரு. ஹிந்துராம் சொன்னாரு. ஐயா மிக மதிப்புக்குரிய ஹிந்து சார் நேரம் முடிஞ்சது சார். நேரம் முடிஞ்சது சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். ரஃபேல கொண்டாடுங்க. ரஃபேல வந்து எக்ஸ்போஸ் பண்ணது ராகுல் காந்தி. உங்க ராணுவ தீவிரவாதிக்கு எடுத்து காட்டுறாரு. உங்க ராணுவ அமைச்சர் எப்படி ராணுவ எடுத்து காட்டுறாரு. ராணுவ அமைச்சரே சார் சொன்னாரு. கொஞ்சம் இருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஒரே நிமிஷம். மீண்டும் சொல்றேன், சரி ஒரு நிமிஷம். ரத்தம் நமக்கு கொதிக்கணுங்கிறது வாயில மட்டும் இருக்கக்கூடாது, சரி. செயல்ல இருக்கணும். சரி. புல்வாமா அன்னைக்கு மட்டும் துல்லிய தாக்குதல் ரஃபேலே இல்லாம போய் தாக்கிட்டு வந்தோம்னு சொல்றோமே. இருங்க, இருங்க. வாதம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம ரஃபேல் வந்த மாதிரி சரி. அந்த ரஃபேல்ல நீங்க ஒரு சீல்டு ஒரு கவரை கொண்டு போய் கொடுத்து அன்னைக்கு நீதிபதிகள் வாயடிச்சுங்கிறது வெளியில பின்னால வந்துருச்சு. எப்படி விமர்சிக்கலாம், உள்நோக்கம் கற்பிக்கலாமா? ஒரு ஒரு மன்னிப்பு கேட்டாரு யாரு? ராகுல் காந்தி எதுக்கு போய் மன்னிப்பு கேட்டாரு? எதுக்கு கேட்டாரு? கொண்டு போய் கொடுத்தாரு. நீதிமன்றத்தை பற்றி நீங்க நான் சொல்ல வர பாருங்க, நமக்கு ரஃபேல் இல்லைனாலும் ரஃபேல் இல்லாம ரெண்டு பாகிஸ்தான ஒரு பாகிஸ்தான் ஆக்கணும். சரி, இன்னைக்கு சொல்றேன். சரி, அது மட்டுமல்ல, ரைட். இன்றைக்கு வந்து இதே பாகிஸ்தான் உருவாகிறதுக்கு காரணம் யாருன்னு நமக்கு தெரியும். RSS 1938 தீர்மானம் போட்டது. நீங்க வேற கதைக்கெல்லாம் போகாதீங்க. இதெல்லாம் வேற சொன்னது அத்வானி, பாஜகவுடைய அத்வானி. பாகிஸ்தானை உருவாக்கி இருப்பாருன்னு வேணா சொல்லுங்க, நாங்க பயந்துக்கிறோம். பாகிஸ்தானை உருவாக்கினது யாருங்க? ராஜா பண்ணுவது பாஜக. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட மகாத்மா காந்தி மற்றும் உங்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்ட நன்றி. அப்பா நடத்திய